பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பரிகாரம் அப்படின்னு இருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கோ, இல்ல எந்த அளவுக்கு ஒரு தேவை இருக்கோ, அதுக்கு ஏத்த அளவுக்கு நம்ம பரிகாரம் பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பண்ணலாம். சாதாரணமா ஃபர்ஸ்ட் லெவல்ல பரிகாரம் பண்ணும்போது நீங்க விளக்கேத்துறதுங்கிறது உங்க வீட்டிலேயே பூஜை அறையில வச்சு நீங்க டெய்லி விளக்கேத்தினே வரலாம். அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அது. கடவுளுடைய அனுகிரகம் இன்னும் ஃபாஸ்டா இறங்கக்கூடிய ஒரு மெத்தடுங்கிறது பூஜை. ப்ராப்பரா வந்து 108 அஷ்டோத்திரம் சொல்லி ப்ராப்பரா சங்கல்பம் எடுத்து அந்த பூஜையை வந்து அதே மாதிரி அந்த என்ன சுவாமிக்கோ அந்த சுவாமிக்கு ஏற்ற நைவேத்தியத்தை வச்சு நீங்க பூஜை பண்ணும்போது அந்த பரிகாரத்துக்கான ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்து டோட்டலா அது வந்து டிஃப்ரெண்ட். அதையும் தாண்டினா ஹோமம்ங்கிறது வந்து எப்படின்னா, இப்போ உங்களுக்கு டைம் ரொம்ப கால அளவுங்கிறது வந்து கம்மியா இருக்கு. ஆனா ரிசல்ட் ஃபாஸ்டா வரணும், எமர்ஜென்சியா இருக்கு, அண்ட் குவிக்கா வருது, உங்களால பண்ணவும் முடியும் அப்படின்னா ஹோமம்ங்கிறது வந்து மிக சிறப்பான ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். பாத பூஜைங்கிறது இன்னொரு ஒரு வெரி ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம். விளக்கேத்துறது, பூஜை பண்றது, ஹோமம் பண்றது, அதையும் தாண்டி ஒரு பாத பூஜை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஹை அண்ட் பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம்.